உடனே துருபதன் சொல்றார், கிருஷ்ணர் எண்ணுவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். யுதிஷ்டிரன் கூட பாண்டவர்களினுடைய நலனில், அதாவது யுதிஷ்டிரரை காட்டிலும் பாண்டவர்களினுடைய நலனுக்காக எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருப்பவர் கிருஷ்ணர் அப்படிங்கிறார். அதில் கிருஷ்ணரினுடைய உறுதி இருக்கிறதே, யுதிஷ்டிரருக்கு கூட அவ்வளவு உறுதி இல்லை பாண்டவர்களுடைய நலன் மீது அப்படிங்கிறார். உடனே குந்தி பேச ஆரம்பிக்கிறா விதுரர்கிட்ட. விதுரா, உன்னுடைய மகன்களானவர் பாண்டவர்கள், பிரதருடைய பையன் இல்லையா, உன்னுடைய மகன்கள் தான் இந்த பாண்டவர்கள். உன்னுடைய அருளால் எப்படியோப்பா இன்னைக்கு உயிரோட இருக்கார்கள். என்னுடைய குழந்தைகள் உயிரோட இருக்கான்னா அது உன்னாலதான் அப்படிங்கிறா. அந்த லாக்ஷ கிரகத்திலிருந்து நீ அவர்களுடைய உயிரை நீ காப்பாற்றினாய். ஒரு ஆமை எப்படி எங்கு போனாலும் தன்னுடைய குட்டிகளை நினைவிலேயே இருக்குமோ, அதை மறக்கவே மறக்காதோ, அதே போல் நீயும் அப்படியே நடந்து கொண்டாய். அவர்களை காத்து கொண்டு வருகிறாய். நீயேதான் அவர்களுடைய பாதுகாவலன். உயிருக்கு ஆபத்தான பல துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம். நான் அதை கண்ணார கண்டேன், தாங்கிக் கொண்டேன் அனைத்தையும். ஆனால் இதற்கு பிறகு இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. இது உனக்கு தெரியும் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு மூஞ்சியெல்லாம் வாடி போயிடுறது குந்திக்கு, நடந்த எல்லா துக்கத்தையும் நினைச்சு பார்த்து. உடனே விதுரர் குந்தியை கன்சோல் பண்றார். கவலைப்படாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் சொல்றார், வலிமை மிக்க உங்களுடைய மகன்கள் அழிக்க முடியாதவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். உறவினர்களுடன் இணைந்து நாட்டை கைப்பற்ற போறார்கள், அதனால் வருந்தாதீர்கள் அப்படின்னு விதுரர் ஆறுதல் சொல்றார். உடனே என்ன ஆறுது, பாண்டவர்கள், குந்தி, திரௌபதி, கிருஷ்ணர், விதுரர் அனைவரும் ஹஸ்தினாபுரத்திற்கு புறப்படுகிறார்கள். இதற்கு கூடவே பொண்ணை புக்காத்துக்கு அனுப்புறாரு இல்லையா துருபதன், சீர்சனத்தை கொடுத்து அனுப்பணுமே. என்னென்ன சீர் கொடுத்து அனுப்புறாருங்கிறது ஒரு பெரிய லிஸ்ட். அதுல இருந்து கொஞ்சம் மட்டும் சொல்றேன். அது மாளல அந்த சீர் லிஸ்ட்டை படிச்சு. 1000 யானை, ஒவ்வொரு யானை மேலையும் நிறைய நிறைய பொற்காசுகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த யாக்ஞவல்கியரோட பசுவை ஓட்டின்னு போவாரே அந்த கொம்புல கட்டின பொற்காசு மாதிரி இது ஐ திங்க் வழக்கத்துல இருந்த விஷயம் போல இருக்கு. யானை நிறைய தங்க ஆபரணமும் போட்டிருக்கு யானை மேல, அதை தவிர தங்க பொற்காசும் கட்டப்பட்டு இருக்கிறது. அதை தவிர அதோட சேர்த்து யானையில பல ஆயுதங்களையும் பொருத்தி வைத்திருக்கிறார்கள். எண்ணற்ற ஆயுதங்கள் யானையோட, அது மொத்த ஒரு பேக்கேஜ் போல இருக்கு, அப்படி பொருத்தி வைத்திருக்கிறார்கள். அதை தவிர தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ஆடம்பரமான ரத்தனங்கள்லாம் பொறிக்கப்பட்ட தேரு. எத்தனை தேரு? 1000 தேரு. இதெல்லாம் சீர் சனத்தி. அப்புறம் 10,000 பணிப்பெண்கள். அப்புறம் தங்கத்துல இது, தங்கத்துல அது, தங்கத்துல பாத்திரம், தங்கத்துல விசிறி, அது இது அது இதுன்னு எக்கச்சக்க சாமான். அப்புறம் இதெல்லாத்தையும் சுமந்துட்டு போறதுக்கு என்ன சுமந்துட்டு போறது? 100 பல்லக்கு இதை சுமந்துட்டு போறதுக்கு. அந்த சீர் சனத்திய, யானை குதிரை எல்லாம் இல்லைன்னு, சீர் சனத்திய சுமந்துட்டு போறதுக்கு 100 பல்லக்கு. அதோட செய்து 500 பணியாட்கள். இவர்கள் அனைவரையும் சீராக துருபதன் தன்னுடைய மகளினுடைய புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அவர்கள் ஹஸ்தினாபுரம் எட்டியவுடன் திருத்தராஷ்டிரன் விகர்ணனையும் சித்திரசேனனையும் துரோணர், கிருப்பர் இவர்களுடன் சேர்த்து அனுப்பி வைக்கிறான் ரிசீவ் பண்றதுக்கு. ஹஸ்தினாபுர மக்கள் இந்த விஷயத்தை கேட்டவுடன் கூட்டமாக திரண்டு வருகிறார்கள். அது பாண்டவர்களை பார்க்க வேண்டுமே அப்படின்னு அனைவரும் அவர்கள் திரண்டு வர, அந்த தேரும் பல்லக்கும் அப்படியே அந்த கூட்டத்துல மெதுவா நகர்ந்து அப்படியே சிட்டி ஆஃப் ஹஸ்தினாபுரத்துக்குள்ள அப்படி நுழையறா. மொத்த நகரமும் கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டம், அப்படி ஒரு கொண்டாட்டம் இவர்களை பார்த்து. அனைவரின் மனதும் மகிழ்ச்சியால் நிரம்பியது. மக்களினுடைய குரலை நேரடியாக டைரக்டா அவர்கள் பேசுவதை பாண்டவர்கள் கேட்கிறார்கள். மக்கள்லாம் என்ன பேசிக்கிறா அப்படின்னாக்க, இதோ நம்மை காக்கும் புருஷர்களின் ரிஷபர்களான பாண்டவர்கள் விட்டார்கள். யுதிஷ்டிரன் விட்டான் நம்மளை காப்பவன்.
உடனே ஒரு குரூப் சொல்றா, இல்ல இல்ல பாண்டுவே திரும்பி வந்திருக்கான்ப்பா அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் இனி நமக்கு எல்லாம் நன்மை தான் நடக்கும், நன்மையை தவிர வேற என்ன நடக்க முடியும் இவா வந்தாச்சு அப்படின்னாக்க, இதே நகரத்தில் பாண்டவர்கள் 100 ஆண்டு 1000 ஆண்டு சீரும் சிறப்புமாக வாழட்டும் அப்படின்னு வாழ்த்துறா. உடனே பாண்டவர்கள் கோட்டைக்கு வந்தவுடன் பீஷ்மரையும் துரோணரையும் நமஸ்கரித்து அவர்களிடம் ஆசி பெறுகிறார்கள். அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட திருதராஷ்டிரனுடைய கட்டளையின்படி ஒதுக்கப்பட்ட அறைக்கு அவர்கள் நுழைகிறார்கள். மன்னரினுடைய கட்டளையின்படி அவர்களை ஆலோசனை கூடத்திற்கு வர சொல்லி மன்னர் கட்டளையிட பீஷ்மரும் அதை தெரிவித்து அனைவரும் கூடத்தில் கூடுகிறார்கள். அந்த சபையில் பீஷ்மர், துரோணர், விதுரர் மற்றும் பெரியோர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த பக்கத்து பசங்க இந்த பக்கத்து பசங்க எல்லோரும் இருக்கிறார்கள். திருதராஷ்டிரன் பேசுகிறான். யுதிஷ்டிரா, உன்னுடைய தம்பிகளுடன் சேர்ந்து நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். உங்களுக்கும் தார்தராஷ்டிரர்களுக்கும் வேற்றுமை உருவாகாமல் இருப்பதற்காக நீயும் உன்னுடைய தம்பியும் காண்டவ பிரஸ்தம் செல்ல வேண்டும். அங்கே உங்களுடைய வசிப்பிடத்தை அமைத்துக் கொள்ளுங்கள், அங்கேயே வாழுங்கள். அப்படி செய்தால் உங்களுக்கு யாரும் தீங்கிழைக்க மாட்டார்கள். உடனே திருதராஷ்டிரர் விதுரர்கிட்ட ஆர்டர் கொடுத்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு, இப்போ நாட்டை 2ஆ பிரிச்சு அந்த நாட்டுக்கு யாரு ராஜா, யுதிஷ்டிரர் ராஜா. அப்படின்னா ராஜ்ய அபிஷேகம் பண்ணி வைக்கணும் இல்லையா, யுதிஷ்டிரருக்கு ராஜ்ய அபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் செய்ய சொல்றார். ஸோ யுதிஷ்டிரருக்கான ராஜ்ய அபிஷேகம் நடக்கிறது. யுதிஷ்டிரர் காண்டவ பிரஸ்தத்தினுடைய ராஜாவாக நியமிக்கப்படுகிறார். யானை மீது அமர்த்தி பவனி வருகிறார் யுதிஷ்டிரர். உடனே திருதராஷ்டிரனை நமஸ்கரித்து காண்டவ பிரஸ்தத்துக்கு இவர்கள் கிளம்பினார்கள். காண்டவ பிரஸ்தம் என்பது சீர்படுத்தப்படாத பாலைவன பகுதியான ஒரு இடம் குரு ராஷ்டிரத்தில். அந்த இடத்தை இவர்களுக்கு கொடுத்த போதிலும் மிகுந்த மன நிறைவுடன் அதை ஏற்று அங்கு தங்கினார்கள் பாண்டவர்கள். கிருஷ்ணனின் தலைமையை கொண்டு அந்த இடத்தை அழகுபடுத்தினார்கள். அதை 2வது சொர்க்கமாகவே மாற்றிவிட்டார்கள். வியாசரினுடைய உதவியை கொண்டு பல சடங்குகளை செய்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை, அந்த இடத்தில் அந்த பகுதியை தங்களுடைய நகரத்தை அமைத்துக் கொள்வதற்காக அதை தேர்ந்தெடுக்கிறார்கள். அங்கு அந்த கோட்டையை சுற்றி ஆழிகள் அமைத்த விதம் என்ன, அந்த டிஸ்கிரிப்ஷன் போறது பாருங்கோ. காண்டவ பிரஸ்தத்தாவா எப்படி ஒரு சிட்டியா, ஒரு பாலைவனத்தை எப்படி ஒரு சிட்டியா கன்வெர்ட் பண்ணா அப்படின்னு. அதுக்கப்புறம் நேர ஸ்வர்க்கத்தையே தொடும் அளவிற்கு மதில் சுவர்கள், அப்படியே கிளவுட்ஸ் நிற்குமா மதில் சுவத்து மேல, அப்படி அவ்வளோ ஹைட்டா மதில் சுவர்களை எழுப்பினார்கள். அந்த நகரம் எதிரிகளால் சாதாரணமாக கருத முடியாத ஒரு நகரமாக இருந்தது. எண்ணிலடங்கா வீரர்கள் அங்கு இருந்தார்கள். பயங்கர செக்யூரிட்டி, பெரிய பெரிய வாயில் கதவுகள், ஆயிரக்கணக்கான ஆயுதங்களும், அதுக்கப்புறம் சத அக்னி அப்படிங்கிற அந்த இயந்திரங்களும். சத அக்னி அப்படின்னாக்க ஒரே ஷாட்ல 100 பேரை அடிக்கும், அந்த மாதிரியான மெஷின்ஸ், வார் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் பல பல போர் இயந்திரங்களும் அவர்களிடம் இருந்தது. அகலமான தெருக்கள், அமராவதியை போல், தேவர்களினுடைய தலைநகரமான அமராவதியை போல் இருந்தது அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றா, விரோச்சமானம் விவிதைஹி பாண்டுரைர் பவனோத்தமைஹி தத்ரிவிஷ்டபதங்காஷம் இந்திரபிரஸ்தம் வ்யரோச்சத். அதாவது அவ்வளவு அழகாக இருந்த அந்த நகரம் இந்திரனால் ஆளப்பட்ட நகரமாக இருந்ததால், அது எல்லா விதத்திலும் சிரேஷ்டமாகவும் ஒளிர்ந்து கொண்டும் இருந்ததால் அந்த நகரத்திற்கு இந்திரபிரஸ்தம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. அது இந்திரபிரஸ்தம் என்று அழைக்கப்பட்டது. அங்கே ஒரு மங்களமான இடத்தில் அவர்கள் அரண்மனையை அமைத்துக் கொண்டார்கள். ஹே ஜனமே ஜெயா, இதெல்லாம் யார் சொல்லிட்டு இருக்கா?
வைஷம்பாயன உவாச்ச. சரியா? அந்த நகரம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு என்ன ஆச்சு? 4 வேதங்களையும் பல மொழிகளையும் கற்றறிந்த பிராமணர்களும் சான்றோர்களும் அந்த நகரத்தையே நம்முடைய வசிப்பிடமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அங்கு குடி புகுந்தார்கள். எண்ணற்ற வியாபாரிகள் அந்த நகரத்தில் வசிக்க வேண்டும் என்று தேர்ந்தெடுத்து அங்கு சென்றார்கள். கணக்கிலடங்கா எல்லா கலையிலும் நிபுணத்துவம் கொண்டவர்கள் அந்த இடத்தில் குடி புகுந்தார்கள். இப்படி எல்லோரும் அந்த நகரம் எப்படி இருக்கும்? இப்படி எல்லா விஷயத்திலையும் சூப்பரா இருந்ததுன்னா, அது மட்டுமல்ல, பாலைவனமாக இருந்த இடம் என்ன ஆச்சு அப்படின்னா, இவர்கள் செய்த யஜ்ஞம் நல்ல காரியத்தினுடைய பலனாக நிறைய மரங்கள், எல்லா காய்கனிகள், அதுக்கப்புறம் பெரிய பெரிய தடாகங்கள் அதெல்லாம் நிறைந்து பாண்டவர்கள் மகிழ்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டது. அந்த இடத்தில் ஒவ்வொரு நாளும், அதாவது எப்படி அந்த இந்திரனே உலவி வருமாறு அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் இந்திரனை போல், அதனால ஒவ்வொரு நாளும் அவ்வளவு ஆனந்தமாக அங்கு கழித்தார்கள். இதெல்லாம் முடிஞ்ச உடனே அங்கு அரியணையில் யுதிஷ்டிரரை அமர்த்தி விட்டு கொஞ்ச நாள் அவளோட இருந்துட்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கிருஷ்ணரும் பலராமரும் துவாரகைக்கு திரும்பினார்கள். உடனே ஜனமேஜயன் இதை சொல்லி முடிச்ச உடனே வைஷம்பாயனர் கிட்ட கேட்கிறான், இந்திரபிரஸ்தத்தின் அரசுரிமையை பெற்று பாண்டவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களுடைய மனைவியான திரௌபதி அவர்களுக்கு எவ்வாறு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டாள்? திரௌபதி குறித்து அவர்களுக்குள் எந்த மனவேற்றுமையும் நிகழவில்லையா? திரௌபதியுடன் இணைந்த பின் அவர்கள் 6 பேரும் எப்படி நடந்து கொண்டார்கள்? இதை நான் முழுமையாக அறிய விரும்புகிறேன் அப்படின்னு ஜனமேஜயன் வைஷம்பாயனர் கிட்ட கேட்கிறார். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், திரௌபதியுடன் மகிழ்ச்சியாக காலங்களை கடந்து வந்தார்கள். காலங்கள் கடந்தன எங்க? இந்திரபிரஸ்தத்துல. யுதிஷ்டிரன் அறம் சார்ந்து தன்னுடைய ஆட்சியின் கீழ் இந்திரபிரஸ்தத்தை, காண்டவ பிரஸ்தத்தை ஆகிய இந்திரபிரஸ்தத்தை ஆண்டு வந்தான். தன்னுடைய அரசியல் கடமைகளையும் நன்கு நிறைவேற்றி கொண்டு வந்தான். ஒரு நாள் அவர்களினுடைய அரண்மனைக்கு தேவரிஷி நாரதர் வந்தார். அவரை வந்தவுடன் எப்படி இருக்கும்? அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து ஆசனத்துக்கு தன்னுடைய ஆசனத்தையே கொடுத்தான் யுதிஷ்டிரன். அவரை மேலே உட்கார சொல்லிட்டு தான் கீழே உட்காந்து மரியாதை பண்ணான். உடனே என்ன பண்ணா, தன்னுடைய நாட்டினுடைய நிலையை பற்றி அவருக்கு ஒரு அப்டேட் கொடுத்தான். முனிவர் வந்திருப்பதை குறித்து திரௌபதிக்கு செய்தி அனுப்பினான். திரௌபதி என்ன பண்ணா, முனிவர் வந்திருக்கிறார் என்று சொன்னவுடன் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டு அலங்கரித்து கொண்டு மறைவாக நின்று முனிவரை வணங்கினார். அதிலிருந்து முனிவரும் புரிந்து கொண்டு அவளை பலதரவாக புகழ்ந்து ஆசீர்வதித்து, நீ போய் ஓய்வு எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி அவளை அனுப்பிச்சுடுறார் திருப்பி. அவள் சென்ற பிறகு பாண்டவர்களை தனியாக அழைக்கிறார். 5 பேரையும் அழைச்சிட்டு பேசுறார் பாண்டவர்கள் கிட்ட. திரௌபதி, நீங்கள் உங்கள் அனைவருக்கும் பொது மனைவியாக இருக்கிறாள். அதனால் அவள் குறித்து உங்களுக்குள் வேற்றுமை உருவாகாதவாறு நீங்கள் ஒரு விதியை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பழங்காலத்தில் சுந்த உபசுந்த என்று சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தார்கள் என்றால் அவர்களை பிரிக்கவே முடியாது. அவர்கள் ஒன்றாகவே தான் வாழ்ந்தார்கள், ஒன்றாகவே தான் ஆட்சி புரிந்தார்கள், ஒன்றாக ஒரே படுக்கையில் உறங்குவார்கள், ஒரே தட்டில் உண்பார்கள், எல்லா சுகதுக்கங்களையும் ஒன்றாகவே அனுபவித்தார்கள். அவ்வளவு ஒற்றுமையாக இருந்த சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து மாண்டு போனார்கள். எதற்காக அப்படின்னாக்க, திலோத்தமாவிற்காக ஒற்றுமையாக இருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டார்கள். அதனால் யுதிஷ்டிரா, உங்களுக்குள் வேற்றுமை வராமல் பார்த்துக்கொள், அவ்வாறு செயல்படு. உடனே யுதிஷ்டிரர் ஏ மகரிஷி, அவர்கள் யாருடைய மகன்கள்? சுந்த உபசுந்த யாரு? எப்பொழுது அவர்கள் மத்தியில் வேற்றுமை உண்டானது? ஏன் ஒருவரை ஒருவர் கொன்று கொண்டார்கள்?
இந்த திலோத்தமான சொன்னேலே அவள் யார்? அனைத்தையும் எங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் சொல்றார், சொல்கிறேன் கேள். ஹிரண்யகசிபுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? நரசிம்மாவதாரத்துல அந்த ஹிரண்யகசிபுவினுடைய வம்சத்தில் வந்தவன் நிகும்பன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அந்த நிகும்பனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். ஒருத்தன் பேரு சுந்த, இன்னொருத்தன் பேரு உபசுந்த. இவர்கள் இருவரும் அசுர குலத்தை சேர்ந்தவர்கள், மிகவும் கடுமையானவர்கள், தீய இதயம் கொண்டவர்கள். பிரதர்ஸா இருந்த இவர்கள் இருவரும் மகிழ்ச்சியையும் துக்கத்திலும் பகிர்ந்து அனுபவித்துக் கொண்டு வந்தார்கள். எப்பொழுதுமே சேர்ந்துதான் இருப்பார்கள், சேர்ந்துதான் எங்கேயும் செல்வார்கள். மக்கள் எல்லோரும் இவர்களை எப்படி அறிந்தார்கள் என்றால் இரு பகுதியை கொண்ட ஒரே மனிதனை போல் அறிந்தார்கள். அவ்வளவு ஒற்றுமையாக இருந்தார்கள். 3 உலகத்தையும் அடக்கி ஆள வேண்டும் என்று விருப்பம் கொண்டார்கள் இவர்கள் இருவரும். விந்திய மலையில் கடுந்தவம் புரிந்தார்கள். பசி தாகம் அனைத்தையும் பொறுத்து கொண்டு தலையில் சடாமுடி தரித்து மர உரி உடுத்தி நீண்ட காலம் தவம் மேற்கொண்டார்கள். அதாவது அவர்கள் வெறும் காற்றை மட்டும் சுவாசித்துக் கொண்டு எந்த உணவும் உட்கொள்ளாமல் ஒற்றை கால் கட்டவரலில் நின்று நீண்ட காலத்துக்கு தவம் செய்தார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்தார்கள்? உடலினுடைய சதை பாகங்களை அறுத்து அறுத்து அக்னியில் போட்டு கரங்களை உயர்த்தி கொண்டு தவம் செய்தார்கள் நீண்ட காலத்திற்கு. அந்த தபஸினுடைய அந்த ஹீட் இருக்குல்ல, அதுல விந்திய மலையிலிருந்து புகையாக கிளம்பியது. இவர்களுடைய தபஸை பார்த்து தேவர்கள் அச்சமடைந்தார்கள். எண்ணற்ற தடைகளை உண்டாக்கி பார்த்தார்கள். என்னெல்லாமோ பண்ணா, ஏதோ பொருட்களை எல்லாம் கொடுத்து ஆசை காண்பித்தார்கள். அவர்கள் மயங்கவில்லை. அப்சரஸ்களை அனுப்பினார்கள் அவர்கள் தவத்தை கலைக்க. அதுவும் பிரயோஜனம் கொடுக்கவில்லை. அவர்களினுடைய தவ உறுதியை எவ்வகையிலும் உடைக்க முடியவில்லை. சில பெண்களை மாயையால் சில பெண்களை கிரியேட் பண்ணி யாரோ கொஞ்சம் பேர் அவர்களை தாக்க வரும்போது, அதாவது தேவர்கள் இவர்களை தாக்க வரா மாதிரி ஒரு சீன் மாயையால் கிரியேட் பண்ணி காப்பாத்துங்க 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 அப்படின்னு அசுரகுல பெண்களும் அந்த மாதிரி அழகான பெண்களும் ஓடி வரும்போது பின்னாடி தேவர்கள் துரத்துற மாதிரி வரும்போது அப்பவான இவ தவத்தை கலைப்பாளான்னு பார்த்தா அதற்கும் இவர்கள் செவி மடுத்தவில்லை. அப்படி இவர்கள் தவம் புரிந்து கொண்டு வந்தார்கள். அசைக்கவே முடியவில்லை. உடனே தேவர்கள் என்ன செய்தார்கள்? என்ன ஆப்ஷன்? நேர பிரம்மாஜி கிட்ட போனோம். பெருந்தகப்பனிடம் சென்றார்கள். பெருந்தகப்பனிடம் சென்று ஏதா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறச்சு அவர்களுடைய தவம் கைகூடி விட்டது. பிரம்மாஜி இப்ப அவ முன்னாடி அப்பியர் ஆனோம் இல்லையா? அதனால பிரம்மாஜி அவர் முன்னாடி, அவர்கள் சுந்த உபசந்த முன்னால் தோன்றினார். மகனே, உன்னுடைய பக்திக்கு மெச்சினேன், வேண்டிய வரத்தை கேள். இதானே சொல்லணும். உடனே சுந்தனும் உபசுந்தனும் என்ன கேட்டார் தெரியுமோ? எங்களுக்கு அனைத்து ஆயுத அறிவியலையும் மாய சக்தியையும் நீங்கள் அருள வேண்டும். விரும்பிய உருவத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அத்தனையும் செய்வதற்கு எங்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும். அப்புறம் எங்களுக்கு சாகா வரம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு வேணும். இதுக்கு தான் இந்த தபஸ். உடனே பிரம்மாஜி என்ன சொன்னார்? அனைத்தையும் கொடுக்கிறேன், ஒன்றை தவிர சாகா வரம் கொடுக்க இயலாது. நீங்கள் உலகையும் ஆள வேண்டும் என்ற ஆசையில் தானே இந்த தவத்தை செய்திருக்கிறீர்கள். அதனால சாகா வரம் கொடுக்க முடியாது. 2 பேரும் சரி அப்போ ஒரு வரம் கொடுங்கள். எங்கள ஒருவரை தவிர வேறு யாராலும் எங்களை அழிக்க முடியாது. அந்த வரத்தை எங்களுக்கு கொடுங்கள். ததாஸ்து. உடனே நாரதர் சொல்றார், அதுக்கப்புறம் இவர்கள் என்ன ஆனார்கள் என்றால் அண்டத்தில் யாராலும் கொல்லப்பட முடியாதவர்களாக ஆனார்கள். தவக்கோலத்திலிருந்து ஆடை ஆபரணங்கள் எல்லாம் தரித்து அதை மாத்திண்டு சடாமுடி எல்லாம் சரி செய்து கொண்டு உடனே ராஜகோலம் எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள். ஒவ்வொரு இரவும் தகுந்த நேரம் இல்லாமல் இருந்த பொழுதும் நிலவை உதிக்க செய்தார்கள். என்ன ஆறுது சிருஷ்டியில? இன்பத்திற்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து
மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியபடியே வாழ்ந்து வந்தார்கள். 3 லோகத்தின் மீது ஆட்சி உரிமையை பெற விரும்பினார்கள். தைத்திய குல பெரியோர்கள், நண்பர்கள், அதுக்கப்புறம் அவர்களோட வைஃப்ஸ், உறவினர்கள் எல்லோருடைய ஒப்புதலையும் கொண்டு போர் புரிவதற்காக சென்றார்கள். கடுமையான போர் புரிந்து தேவலோகத்திற்கு உயர்ந்தார்கள். தேவர்கள் இவர்கள் வருவதை கண்டு இவர்களை வெல்ல முடியாது என்று அறிந்து தேவலோகத்திலிருந்து கிளம்பி பிரம்மலோகத்திற்கு சென்று அடைக்கலம் புகுந்தார்கள், பாதுகாப்பை நாடி. இந்திரலோகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். விண்ணை ஆட்சி செய்யும் அனைத்து உயிரினங்களையும் இவர்கள் வென்று விண்ணுலகையும் இவர்கள் தான் ஆட்சி செய்தார்கள். பாதாள லோகத்திற்கு சென்று நாகர்களையும் வீழ்த்தி விட்டார்கள், அதுவும் இவர்களுக்கு தான். அவளையே வீழ்த்தினதுக்கு அப்புறம் பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள் எம்மாத்திரம் இல்லையா? அதனால என்ன செய்தார்கள்? பிராமணர்களும் அரச முனிகளாலும் தான் அவர்கள் வேள்வி நடத்தி அவர்கள் செய்து வரும் யஜ்ஞத்தினால்தான் தேவர்களுக்கு பலம் அதிகரிக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பிராமணர்களையும் அரச முனிகளையும் பயங்கரமான விதத்தில் கொன்று குவித்தார்கள். எரியும் வேள்வி நெருப்பை எடுத்து நீரில் வீசி எறிந்தார்கள். அந்த முனிவர் கொடுத்த சாபங்கள் எதுவுமே பலிக்கவில்லை. ஏனென்றால் பிரம்மதேவனின் வரத்தின் முன் அனைத்தும் பலனற்று போனது. அதனால இவர்கள் என்ன செய்தார்கள்? முனிவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கிருந்து தப்பி ஓடி பல திசைகளில் சிதறி ஓடினார்கள். தங்களுடைய தபோ வலிமையை கொண்டு மறைந்து வாழ்ந்தார்கள். ஆனாலும் மாய சக்தியை கொண்ட இந்த சுந்தனும் உபசுந்தனும் சிங்கம் புலி போல் வேஷம் உருமாற்றிக்கொண்டு இவர்களை பார்த்தவுடன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொல்வதும், குகைக்குள் இருக்கும் ஒளிந்து கொண்டிருக்கும் பிராமணர்களையும் முனிவர்களையும் கொல்வதும், இந்த மாதிரி எல்லா இடத்திலும் இவர்களை கொன்று கொன்று குவித்து பிராமணர்களும் முனிவர்களினுடைய ஓலமே இந்த புவி முழுவதுமாக கேட்டது. அதனால் அரசடங்குகள் அனைத்தும் நின்று போனது. நகரங்களும் ஆசிரமங்களும் மனிதர்களே இல்லாமல் போனது. எங்கு பார்த்தாலும் பூமி முழுவதும் எலும்பு துண்டுகளும் எலும்பு கூடுகளுமாக பயங்கரமான ஒரு காட்சி அளித்தது இந்த பூமி. இவர்கள் இல்லாமல் பித்ருக்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி சிரார்த்தம் எதுவுமே கொடுக்க முடியவில்லை. எந்த மரியாதையும் அவர்களுக்கும் செய்ய முடியவில்லை. இந்த பூமியினுடைய இயற்கை அம்சங்களான சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் அனைத்தும் எதுவும் செய்ய முடியாமல் சாட்சியாக இந்த அவலை நிலையை கண்டுகொண்டு துக்கமடைந்தார்கள். எதிரிகளே இல்லாத இவர்கள் இருவரும் குருக்ஷேத்திரத்தை தங்களுடைய வசிப்பிடமாக கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். இன்பத்தில் தத்தளித்துக் கொண்டு இருந்தார்கள். இந்த அண்ட படுகொலையை கண்டு அனைவரும் துயர் கொண்டார்கள். பிரம்மாஜியிடம் சென்றார். யாரெல்லாம் போனா? தேவர்கள், சித்தர்கள், முனிவர்கள், அப்புறம் தேவோங்கே தேவ் மகாதேவனும் அங்கு வந்திருந்தார். அக்னி, வாயு, சோமன், இந்திரன், வாலகில்ய ரிஷிகள், இன்னும் பல பல குரூப்ஸ் ஆஃப் ரிஷிஸ், இவா எல்லாரும் இந்த சுந்தன் உபசுந்தனை குறித்து பிரம்மாவிடம் பேச தொடங்கினார்கள். அவர்களை முழுவதுமாக கேட்டுவிட்டு இந்த விஷயம் குறித்து பிரம்மாஜி சிந்தித்து பார்த்தார். சிறிது நேரம் யோசித்தார். விஸ்வகர்மாவை அழைத்தார். அனைத்து இதயங்களையும் கொள்ளை கொள்ளும் அளவிற்கு ஒரு மங்கையை நீ படைப்பாயாக என்றார். அவ்வாறே மிகுந்த கவனத்துடன் விஸ்வகர்மா படைத்தார். உலகத்தில் இருக்கும் எல்லா அழகையும் பெரும் ரத்தினங்களினுடைய ஜொலிஜொலிப்பையும் கொண்டு அவளை கவனத்துடன் விஸ்வகர்மா படைத்தார். அனைவரும் அவளை கண்ட அனைவரும் திகப்படைந்தார்கள். அப்படி ஒரு அழகான ஒரு பெண்ணை படைத்தார். அனைத்து ரத்தினங்களாலும் அவள் படைக்கப்பட்ட காரணத்தினால் அவளுக்கு திலோத்தமா என்ற பெயர் வந்தது. பிரம்மன் அந்த பெயரை சூட்டினார். அப்புறம் பிரம்மதேவன் அந்த உடலுக்கு உயிர் கொடுத்தார். திலோத்தமாங்கிற அந்த உடலுக்கு உயிர் கொடுத்தார். திலோத்தமா உயிர் பெற்று பிரம்மதேவனை வணங்கினாள்.
என்னை படைத்ததற்கான காரணம் என்ன, நான் உங்களுக்கு என்ன பணி செய்ய வேண்டும் அப்படின்னு அவரை நமஸ்கரித்து கேட்டாள். உடனே பிரம்மதேவன் சொன்னார், அம்மா, சுந்த உபசுந்த என்று 2 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் உன்னுடைய அழகில் நீ மயங்க செய்ய வேண்டும். மயங்கி என்ன மாதிரி நீ நடந்துக்கணும் அவகிட்டனா, அவர்கள் உன் அழகில் மயங்கி அவர்கள் இருவரும் சண்டையிட வேண்டும். அந்த மாதிரி நீ நடந்து கொள்ள வேண்டும். அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். அனைவரையும் வலம் வந்தாள் திலோத்தமா. வரும் பொழுது என்னாச்சு, அப்படி சுத்தி வரும்போது சிவன் அவ இந்த பக்கம் வரும்போது என்னாச்சா, சிவனுக்கு இந்த பக்கம் ஒரு முகம் வந்துதான், அந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் முகம் வந்துதான், இந்த பக்கம் வரும்போது இந்த பக்கம் முகம் வந்துதான். இந்த மாதிரி மகேஸ்வரனுக்கு 3 முகம் தோன்றியதாம். தேவேந்திரன் அவளை பார்க்கும் பொழுது உடம்பெல்லாம் கண்ணாகி 1000 கண்கள் தோன்றியதாம். இப்படி எல்லோரும் வியப்புடன் பார்க்கும் பொழுது திலோத்தமா என்ன நினைத்தாள்னா, நான் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடைந்து விடும் போல இருக்கு. வெற்றி அடைந்துடுத்துங்கிறதுக்கான இண்டிகேஷனா அவன் நினைச்சிருந்தாளாம். அதனால இது நிச்சயமா சாதிக்க கூடும் என்று அவள் மகிழ்ச்சியுடன் அந்த வேலைக்கு சென்றாள். அதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிகப்பு நிற ஒற்றை வஸ்திரத்தை தரித்து தன்னுடைய அனைத்து அழகையும் வெளிப்படுமாறு அவள் அந்த வனத்தில் பூக்களை பறித்து கொண்டவாறு அவள் வந்தாள். யாரு? திலோத்தமா. அவளை இவர்களுடைய கண்ணில் படுமாறு அவள் வந்தாள். அப்படி வரும்போது என்னாச்சு, அவளை அடையும் வெறியில் இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள், ஒருத்தன் போய் அவளோட வலது கையை பிடிச்சிருந்தான், இன்னொருத்தன் போய் அவள் இடது கையை பிடிச்சிருந்தான். உடனே இந்த உபசுந்தன் சொன்னா, அவ உன்னோட தம்பியோட வைஃபு, அதனால நீ அவளை அப்படி பார்க்கக்கூடாது, கையெடுன்னா. உடனே இந்த சுந்தன் சொன்னா, அவ உன் அண்ணாவோட வைஃபு, அதனால நீ அவளை அப்படி பார்க்கக்கூடாது, கையெடுன்னா. இல்லை, அவ எனக்கு தான் உனக்கு இல்லை, அவ எனக்கு தான் உனக்கு இல்லைன்னு மாற்றி 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 சொல்லி 2 பேரும் சண்டையிட தொடங்கினார்கள். உடனே என்ன பண்ணா, 2 பேரும் இவ கையை விட்டுட்டு கதாயுதத்தை எடுத்துட்டு சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். அடிச்சு 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 கீழே விழுந்த போது ஒரு பூல் ஆஃப் பிளட் அதுல விழுந்து இவர்கள் அழிந்தார்கள். எல்லோருடைய அச்சமும் நீங்கியது. பிரம்மாஜி அவ்வளவுதான், ஜாப் கம்ப்ளீட்டட் இல்லையா, அதனால திலோத்தமாக்கு வரம் கொடுத்தார். அம்மா, எக்ஸலண்ட், கொடுத்த வேலையை ரொம்ப ரொம்ப அற்புதமா முடிச்சுட்ட அப்படின்னு ஒன்னே நீ என்ன செய்ய வேண்டும், ஆதித்யர்கள் உலகை நீ அடைவாய். நீ எவ்வளவு பிரகாசம் பொருந்தியவள் அப்படின்னாக்க உன்னை ரொம்ப நேரம் யாராலையுமே பார்க்க முடியாது, அதனால ஆதித்யர்களுடைய உலகத்தில் நீ வசிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரத்தை பிரம்மாஜி கொடுக்கிறார். அப்படிங்கிற இந்த கதையை நாரதர் சொல்றார். இது நல்லபடியா முடிஞ்சதுனால இந்திரன் தன்னுடைய ராஜாங்கத்துக்கு திரும்பினான். நன்னா ஞாபகம் வச்சுக்கோ யுதிஷ்டிரா, ஒற்றுமைக்கு முன்னுதாரணமாக இருந்தவர்கள் சுந்தனும் உபசுந்தனும் கோபத்தால் ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு இறந்து போனார்கள். அதனால என்னுடைய அன்பினால் உங்களுக்கு நான் சொல்கிறேன், திரௌபதி குறித்து உங்களுக்குள் வேற்றுமை வராதபடி ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே வைஷம்பாயனர் சொல்றார், நாரதர் முன்னிலையிலேயே அவர் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். பாண்டவர்கள் என்ன ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள்னா, பாண்டவர்களில் ஒருவர் திரௌபதியுடன் அமர்ந்திருக்கும் பொழுது அவர்கள் மற்ற நால்வரில் எந்த சகோதரன் இவர்களை காண்கிறானோ அந்த சகோதரன் 12 வருஷம் பிரம்மச்சரியம் ஏற்றுக்கொண்டு வனவாசம் செல்ல வேண்டும். இதுதான் ஒப்பந்தம். திரௌபதி யாரு கூட இருக்காளோ, எந்த ஹஸ்பண்டோட இருக்காளோ, மற்ற 4 பேரும் பார்க்கக்கூடாது, அந்த இடத்துக்கு வரக்கூடாது. இதுதான் ஒப்பந்தம். அப்படி மீறி வர வேண்டியதா போச்சுனாக்க யாரு அந்த மாதிரி வராளோ 12 வருஷம் பனிஷ்மெண்ட், வனவாசம் போனோம், பிரம்மச்சரியம் தரித்துண்டு இல்லையா. இந்த ஒப்பந்தம் செய்து கொண்டவுடன் நாரதர் ரொம்ப ரொம்ப மனநிறைவு கொண்டு அவர் எந்த இடத்திலிருந்து வந்தாரோ அங்கேயே திரும்பினார். அதனால ஜனமேஜயா, இந்த காரணத்தினால்தான் அவர்கள் மத்தியில் எந்த சச்சரவும் ஏற்படவில்லை திரௌபதி குறித்து அப்படின்னு சொல்லி இந்த விதுராகமன ராஜ்யலம்ப பருவம் இத்துடன் நிறைவடைகிறது. இப்போ அடுத்தது என்ன பருவம் அப்படின்னா, அர்ஜுன வனவாச பருவம்.
அர்ஜுனன் ஏன் வனவாசத்துக்கு போனோம்? ஏன்னா யுதிஷ்டிரரும் திரௌபதியும் இருந்த அறையில் தன்னுடைய ஆயுதங்களை எடுப்பதற்காக அர்ஜுனன் நுழைகிறான். அவ 2 பேரும் இருக்கான்னு தெரிஞ்சே நுழையிறான். அப்படி என்ன கம்பல்ஷன்? அவ 2 பேரும் இருக்கிறச்சே அர்ஜுனன் நுழையறதுக்கு நுழையப்படாது. 12 வருஷம் வனவாசம் தெரியும் இல்லையா? இருந்தாலும் நுழைந்து ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வேலையை முடித்து விட்டு 12 வருஷம் வனவாசம் போறான். அர்ஜுன வனவாச பருவம், அதை தொடர்ந்து சுபத்ரா ஹரண பருவம், ஹரணாஹரண பருவம், அதுக்கப்புறம் காண்டவ தாக பருவம், மய தர்ஷன பருவம், அதோட ஆதி பருவம் முடியறது. அதனால பகவானினுடைய ஆசீர்வாதத்தினால், பெரியோரினுடைய ஆசீர்வாதத்தினால் அடுத்த வகுப்பிலும் அதுக்கடுத்த வகுப்பிலும் ஆதி பருவத்தை முடிப்பதற்கான எல்லா முயற்சியும் எடுப்போம். இன்னும் 2 வகுப்புல ஆதி பருவத்தை முடிக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம். இத்துடன் இந்த வகுப்பை முடித்துக் கொள்வோம்.